உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலா மேடம், என் ரூமுக்கு வாயேன். இதோ வரேன் மேடம். என்னாச்சு மேடம்? எதுக்கு வர சொன்னீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். 2 பேருமே மறந்துட்டோம். அப்படியா? என்ன முக்கியமான நாள்? ஆனந்தியோட ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட் தானே இன்னைக்கு. ஆமால, நானும் மறந்தே போயிட்டேன் மேடம். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. ஆனந்தி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணா வீட்ல அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனந்திக்கும் ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நீ கவலைப்படாத வேலா, கண்டிப்பா ஆனந்தி நல்ல மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணிருப்பா. பாக்கலாமா? வேலா, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. ஆனந்தி பாஸ் பண்ணிட்டா, அதுவும் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கா. முதல்ல அவளுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பாடா, யாருமே இல்ல. ஒரு தம்ம போடுவோம். யாராவது வருவதற்குள் தம் அடித்து முடித்து விட வேண்டும். இவ்வளவு பெரிய பங்களாவில் தனிமையில் தம் அடிப்பது எவ்வளவு சுகமாக இருக்கிறது. அந்த வேதநாயகி சங்காத்தமே வேணான்னுதான் இத்தனை வருஷமா ஒதுங்கி இருந்தேன். இந்த வேலு பையன் வேற நம்மளை கொண்டு வந்து இங்க கோத்து விட்டுட்டான். நம்ம நிலைமை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கே. மச்சான், நான் பண்ணது தப்புதான் மச்சான். ஆனா அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில அப்படி பண்ணிட்டேன். நான் தான் இப்ப திருந்தி வந்துட்டேனே. நான் என் கடைசி காலத்தை உங்க கூடயே இருந்து கழிச்சிடலான்னு வந்திருக்கேன் மச்சான். இங்க பாரு ரத்னம், இவரு இங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. இப்பவே வெளியே போ சொல்லு. இத்தனை வருஷம் எப்படி தலைமறைவா இருந்தாரோ அப்படியே இருந்துக்க சொல்லு. மச்சான், என்ன மச்சான் இது? இந்தியா முழுக்க நான் சுத்திட்டேன் மச்சான். போகாத இடம் இல்ல, பார்க்காத இடம் இல்ல. ஆனாலும் ஏதோ மனசுல ஒரு சின்ன குறை. இந்த கட்டை வேகும் போது 4 சொந்தக்காரங்க தூக்கி வைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அதான் நான் இங்க வந்த மச்சான். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் மச்சான். அக்கா, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, ரொம்ப வருஷம் கழிச்சு வேற வந்திருக்காரு. விடுங்க, இங்கே இருந்துட்டு போட்டோம். ரத்னம், இந்த ஆள் சொல்றத நம்பாத. நீ என்ன சொல்றது? அதான் ஓனரே சொல்லிட்டார்ல, உனக்கு என்ன? போக முடியும் உள்ள. நீங்க இங்க இருந்துக்கங்க. ஆனா எங்க வெளியில போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போனோம். கடைக்கு போறதா கூட சொல்லிட்டு போறேன் மச்சான். இங்க பாருங்க, இந்த மாதிரி அப்பப்ப ஓடி போயிட்டு அப்பப்ப வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. மாட்டேன். குடும்பத்தோட இருங்க. சரி மச்சான், ரொம்ப சந்தோஷம் மச்சான், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நல்ல தீர்ப்பு சொன்னீங்க. அதான் மச்சானே ஓகே சொல்லிட்டாரே. இனிமே இந்த வீட்டை விட்டு யாரும் என்ன போன்னு சொல்ல முடியாது. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. கோடை மழை மேகத்தை என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா? என்னது லூசா? என்ன சொல்றவன்? நீ தானே அப்ப வேணும்னு சொன்ன. வந்துட்டார்ல, கொஞ்சுக்கோ. ஏய், என்ன நீ கொஞ்சம் பார்த்தா மகனை கொஞ்சம் சொல்லிட்டு போற? ஏன்ட்ட கொத்துட்டு போற? வாடா 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 வாடா. அப்பனை அணைத்துக்கொள், அப்பனை அணைத்துக்கொள். அப்பா விடியா. என்ன இந்த வீட்ல யாருமே அன்பா கட்டிப்பிடிக்க கூட விட மாட்டேன்றாங்க. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கால் பண்ண. எங்க போன நீ? அண்ணே, துணியெல்லாம் காய போட்டிருந்தேன், அதை எடுத்துட்டு வர தான் போயிருந்தேன். சொல்லுண்ணே. இன்னைக்கு உனக்கு ரிசல்ட்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படியும் புட்டுக்கு தான் போகுதுன்னு சொல்லாம விட்டுட்டியா? ஐயோ ஆமா இல்ல, மறந்தே போயிட்டேண்ணே. சாரி சாரி சாரி. நான் இப்பவே பார்த்துட்டு உனக்கு திரும்ப கால் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் வள்ளி மேடமும் ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டோம். 2 பேரும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்படியாண்ணே? அண்ணா ரிசல்ட் என்னன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணு, நேர்ல வரோம். குடு. ஏ ஆனந்தி, சொல்லு வள்ளி. நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்க. நானும் வேலனும் ஸ்வீட் வாங்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே, தேங்க்யூ வள்ளி.
ம். உட்காருங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல கார்த்திக்கு சொல்லணும். கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஹலோ, யாரு? யாரா? என் நம்பரை கூட சேவ் பண்ணல நீங்க? இல்ல உண்மையிலேயே நீங்க இந்த வேலனையும் வள்ளியும் பிரிக்க தான் ட்ரை பண்றீங்களா? இல்ல சும்மா பொழுது போகாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், நக்கலா? பின்ன என்னங்க, அவ ஒரு பக்கம் ஜாலியா சந்தோஷமா இருக்கா, இந்த பக்கம் என்னடானா அந்த வேலனோட தங்கச்சி என் அண்ணன் கூடயே சேர்ந்துருவா போல. உங்களை நம்பின பாவத்துக்கு நான் தான் இப்ப நட்டாத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அங்க என்னத்தை தான் நீங்க ட்ரை பண்றீங்களோ. ஒண்ணு சேரவே மாட்டாங்கன்னு நினைச்ச அமைச்சரும் ஜானகியும் 60ஆம் கல்யாணம் நடத்தி ஜாலியா இருக்காங்க. நீங்க இன்னும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ரேணுகா, நீ ரொம்ப பேசுற. இந்த வேதநாயகி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா. இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் அண்ணனும் அந்த வேலனோட தங்கச்சியும் சேரக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப அந்த ஆனந்தி எங்க இருக்கா? அவ அண்ணனை பாக்குறதுக்காக ஆபீஸ் போயிருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. இங்க பாருங்க, என்ன பண்ண போறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு முதல்ல பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், வை. ஹலோ, மேடம் இறங்குங்க. வேலா, எதுக்கு இங்க நிறுத்தின? வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்வீட் வேற வாங்கிட்டு போனல. அதெல்லாம் வாங்கிட்டு போலாம் மேடம். முதல்ல இறங்குங்க. எதுக்கு? ஆட சொல்றேன், இறங்குங்க. வாங்க சார். ஐஸ்கிரீம் என்ன ஐஸ் வேணும்? எல்லா ஐஸும் இருக்கு சார். இருங்க இருங்க, நான் எடுக்கிறேன். ஏய், சாக்லேட் ப்ளீஸ். 2. 2மா? என்னக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீமை வாங்கி மாறி மாறி சாப்பிடுதானே பிடிக்கும்? ஆமா, உனக்கு எப்படி தெரியாதலாம்? தெரியும், சாப்பிடுங்க. இல்ல இல்ல, அன்னைக்கும் இதே மாதிரி தான் முழு நிலவை பார்க்க வச்சேன். அப்புறம் பெரிய மீன் தொட்டியை வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். இப்ப கரெக்டா எனக்கு பிடிச்ச மாதிரி 2 ஐஸ் வாங்கி கொடுத்திருக்க. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? மேடம், இதெல்லாம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். வாங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா நிறைவேத்துறேன். சாப்பிடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.